அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து ஹசீனா சையத் நீக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவியாக பதவி வகித்து வந்த ஹசீனா சையத் நீக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி அல்கா லம்பா இது தொடர்பான அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. விவரங்கள். பாலா, தமிழ்நாடு மகிழா காங்கிரசின் தலைவராக ஹசீனா சையத் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பொறுப்பு வகித்து வருகிறார். இந்த நிலையில அவரை அந்த பொறுப்பிலிருந்து விடுவிப்பதாக அகில இந்திய மகிழா காங்கிரஸ் உடைய தலைவர் அல்கா லம்பா அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதே போல இந்த தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் பொறுப்பிலிருந்து விடுவித்துக் கொள்வதாகவும், அதே போல கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து விலகுவதாக ஹசீனா சையத்தும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். சட்டமன்ற இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது, சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவதற்கு அவருடைய பெயரும் பரிசீலனையில் இருந்தது. இந்த சூழல்ல அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஹசீனா சையத் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சட்டமன்ற தேர்தலில் தனக்கு போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியுடைய மத்திய தேர்தல் குழு வலியுறுத்தி முடிவெடுத்திருந்த போதிலும் தனக்கு போட்டியிடும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்றும், அந்த நடைமுறையின் போது இந்த கூட்டத்தின் போது தான் அவமதிப்பிற்கு உள்ளானதாகவும், இந்த செயல் தன்னை தனிப்பட்ட முறையில் காயப்படுத்தியது மட்டுமல்லாமல் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஹசீனா சையத் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தான் வாய்ப்பு கேட்டு தேசிய தலைமை வலியுறுத்தியதாகவும், தனக்கு கட்சியின் தலைமை அநீதி இழைத்து விட்டதாக உணர்வதாகவும் ஹசீனா சையத் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த அவருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு அளிக்கப்படாத நிலையில் அவர் கடந்த சில நாட்களாக அதிருப்தியில் இருந்து வந்த நிலையில் தற்போது அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக ஹசீனா சையத் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.